திருக்குறள், நீதி இலக்கியம், திருநாவுக்கரசு. இப்ப நீதி வழங்கணும்னா, நாக்குல தான் அந்த நீதி சொல்லணும் இல்லையா? அப்ப நீதினா நாவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப திருக்குறள், நீதி இலக்கியம், திருநாவுக்கரசு. அடுத்து திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். இப்ப சின்ன பிள்ளைலாம் ரேடியோல முருகன் கதைகள்லாம் கேட்டுருக்கோம் இல்லையா? கிருபானந்த வாரியார் சொல்லி. அப்ப அதை இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் கதைகள்னா கிருபானந்த வாரியார். அடுத்து திருக்குறள் தமிழ் மரபுரை. அது எழுதுனது இளங்குமரனார். இப்ப தமிழ் மரப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு, இளமையா இருக்கவங்க தான் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு அதிகம் ஆசைப்படுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறள் பொருளுரை பெருஞ்சித்திரனார். இப்ப மெய்யினா உண்மை இல்லையா? உண்மையே சொல்லணும். யாரு உண்மை பேசுவாங்க? பெரியவங்க தான் உண்மை பேசுவாங்க. அப்ப பொருளுரைனா பெருஞ்சித்திரனார்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறள் தெளிவுரை சிதம்பரனார். சிதம்பரனார் சிறையில இருக்கப்ப தான் இந்த நூலை எழுதியிருப்பாரு. அப்ப சிறையில இருக்கப்ப தான் அவருக்கு தெளிவு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறள் உரை பாரதிதாசன். திருக்குறள் விரிவுரை திருவிக. அப்ப இந்த திருவிகாங்கிற பேரை தான் நம்ம விரிச்சு எழுத வேண்டியதா இருக்கும். திருவாரூர், விருதாச்சலம், கல்யாண சுந்தரனார். அப்ப விரிவுரைனாலே திருவிக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறள் நகைச்சுவைனா முனுசாமி. ஓகே. இந்த இந்த நூல்கள்ல ஒரு நூல வந்துட்டு தமிழுக்கு கருவூலமா திகழுதுன்னு சொல்லப்படுது. அது எந்த நூல்ன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.